நீங்க நல்லா ஹெல்தியா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சோயாவும் சொரக்காய் வச்சு அடை செஞ்சு பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும், நல்லா சாஃப்டா இருக்கும். இதுக்கு தொட்டுக்கெல்லாம் எதுவுமே தேவைப்படாதுங்க, அப்படியே சாப்பிடலாம். அப்படி வேணும்னா தயிர் வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு சோயாவை வெந்நீர்ல ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா இந்த தண்ணியில நல்லா அழுத்தி விட்டுட்டு இந்த சோயாவை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா புதினா இலை, கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இதுல ஒரு வெங்காயம், 3 பூண்டு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஸ்மூத்தா பிளெண்ட் பண்ணிட்டு ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்ப சொரக்காவை இந்த மாதிரி பாதியா கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் சொரக்காய் வேணும்னா அதிகமா கூட சேர்த்துக்கலாம். இது மேல தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். துருவி வச்ச சொரக்காவை மிக்ஸி ஜார்ல அரைச்சு வச்ச சோயால சேர்த்துக்கலாம். இதுல ஒரு கப் அளவுக்கு நான் வெள்ளை சோள மாவு எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட வெள்ளை சோள மாவு இல்லைன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க, ஆல்ரெடி உப்பு சேர்த்துக்கணும். இதுல கொஞ்சமா மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, சுரக்காலேயே தண்ணி இருக்கும். சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டா பிசைஞ்சிட்டு கொஞ்சமா மாவு எடுத்துட்டு உருண்டை மாதிரி புடிச்சுக்கலாம். இப்போ ஒரு கிளாத்தோ இல்லைன்னா பட்டர் ஷீட்டை எடுத்துக்கின்னு உருண்டை புடிச்சு வச்ச மாவை இந்த மாதிரி தட்டிக்கலாம். தட்ட வரலன்னா கையில கொஞ்சமா தண்ணியை நினைச்சிட்டு அதுக்கப்புறமா தட்டி எடுத்துக்கோங்க. பேன்ல கொஞ்சமா பட்டரோ நெய்யோ சேர்த்துட்டு தட்டி வச்ச அடையும் சேர்த்து 2 பக்கமா திருப்பி போட்டு எடுத்தா நல்ல ஒரு ஹெல்தியான அடை ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது நீங்க பிரேக்ஃபாஸ்டாவே இல்லங்க, நைட்ல டின்னரா கூட எடுத்துக்கலாம். இது நீங்க கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்குன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுடுவாங்க.